ஹரிதா ஆபீஸுக்கு போய் வேலையை முடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு கூட பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, என் லைஃப்ல இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவளே கிடையாது. மேனேஜர் இன்னைக்கு என் சீட்ல வந்து உக்காந்துக்கிட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு என்ன நிறைய வேலை செய்ய வச்சுட்டாரு. ஒரே நாள்ல வேலை செய்ய முடியுமா? நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து எல்லா வேலையும் முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டாரு. நாளையில இருந்து ஆபீஸ்ல எனக்கு பெரிய பண்டிகை தான். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே பெட்ல போய் அப்படியே படுத்து தூங்கிடலாமான்னு இருக்கு. அவ்வளோ டயர்டா இருக்கு. இந்த வீக்கு நீ ரொம்ப பிஸியா இருப்ப. இந்த வீக்ல நீ பிஸியா இருந்தா முன்னாடி வரப்போற வீக்ல நான் தான் ரொம்ப பிஸியா இருப்பேன். உன் டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் என் டேபிளுக்கு தான் வருவாரு. ஆமாண்டி, நீ சொல்றது உண்மைதான். ஆமாம் சரி, பஸ் வர மாதிரியே தெரியலையே, ஆட்டோல போலாமா? சரிடி, ஏற்கனவே நீ டயர்டா இருக்குன்னு சொல்றவா போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்தாங்க. ஹரிதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பார்த்தா சாப்பிட்ட பிளேட் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. வீடு முழுக்க குப்பை இருந்துச்சு. அக்கா, அட ஏண்டி அப்படி பேய் மாதிரி கத்துற? இங்க பாருடி, அம்மா ஆயா வீட்டுக்கு போயிருக்காங்க. 1 வாரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உனக்கு போன் பண்ணி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. இருந்தாலும் போனை பாத்தியா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு? எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு முடியாம நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லான்னு அப்படியே படுத்த இடத்துலயே படுத்துக்கிட்டேன். சரி, எனக்கு பசி எடுக்குது, நீ போய் சுட சுட பஜ்ஜி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வா. நைட்டு டின்னர் அப்புறம் பார்க்கலாம். இப்போ சூடா சாப்பிடணும் போல இருக்குடி. சீக்கிரமா போய் எனக்காக சுட சுட பஜ்ஜி செய். பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்றேன். அப்படி சொல்லி மறுபடியும் சந்திரிகா தூங்குறதுக்கு பாத்துக்கிட்டு இருந்தா. அக்கா, அட மறுபடியும் ஏண்டி அந்த மாதிரி கத்துற? காலையில இருந்து நீ வீட்டுல தானே இருந்த. வீடு ஏன் இவ்வளவு குப்பையா இருக்கு? இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா சரியா? எந்திரிச்சு கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்க? நான் ஒன்னும் குப்பை எல்லாம் போடல. என் கண்ணுக்கு எந்த குப்பையும் தெரியல. முடிஞ்சா நீயே குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிடு. இல்லனா நீயும் என்னோட வந்து பெட் மேல படுத்து தூங்கு வா. சும்மா கத்தாத, எனக்கு எந்த ஃபுட்டும் செய்ய முடியாது. அப்புறம் ஹரிதா சந்திரிகாவை திட்டிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிட்டா. இருந்தாலும் அந்த குப்பையிலே இருக்கிறதுக்கு அவளுக்கு மனசு கேட்கல. உடனே ஹரிதா வீடையெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சா. கிச்சன்ல நின்னுக்கிட்டு ஹரிதா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பெட்ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த சந்திரிகா பசி எடுத்து உடனே கிச்சனுக்கு வந்தா. ஹரிதா சமைக்கிறத பார்த்து, அட ஹரிதா, எனக்காக தான் சமைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சமைச்சது மொத்தையும் தூக்கிக்கிட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டா. அட, இவ முன்னாடி சாப்பாடு வச்சா இவ எப்படி சாப்பிடுவான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நானும் போய் சாப்பிடுறேன், இல்லனா எனக்கு சாப்பாடும் கிடைக்காது அப்படின்னு முடிவெடுத்து அவளும் வந்து உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா. அக்கா, நீ இப்படியே சோம்பேறியா இருந்தா உனக்கு பிரச்சனை தான். கொஞ்சம் சுறுசுறுப்பாரு. இந்த சோம்பேறித்தனத்தை விடுறத விட சோம்பேறியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, உன் சமையல சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் போய் நிம்மதியா படுத்து தூங்க போறேன். ஆமா ஆமா, தூங்கி தூங்கி ரொம்ப டயர்டா இருக்கும். நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா ஹரிதா. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் சாயங்காலம் ஹரிதா ஆபீஸ் வேலையா 1 வாரத்துக்கு வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சு. அக்கா சோம்பேறியா இருப்பா, எதுவுமே செய்ய மாட்டா அப்படின்னு அக்காவுக்கு 1 வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், அவளுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்து வச்சா. இருந்தாலும் சந்திரிகா சோம்பேறியா தான் படுத்துக்கிட்டு இருந்தா. அப்பா, ஹரிதா என்ன செஞ்சாலோ இல்லையோ 1 வாரத்துக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு தான் போயிருக்கா. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, அப்படியே படுத்து தூங்குறது, பசிக்கும் போது எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, மறுபடியும் படுத்து தூங்குறது, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே 2-3 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் சந்திரிகா, ஐயோ எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. ஹரிதா சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்த பொருளெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஸ்நாக்ஸ பார்த்தா. எல்லாமே காலி ஆயிடுச்சு, கடவுளே அப்படின்னு உடனே கிச்சனுக்கு போய் பார்த்தா. அங்கேயும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஆயிருந்தது. அவளுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. கடைசியா பழங்களும் காலி ஆயிருந்தது. ஹரிதா 1 வாரத்துக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா. நான் தான் 4 நாள்லயே காலி பண்ணிட்டேன். சரி, கையில காசு இருந்தா ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு எல்லா பக்கமும் காசுக்காக தேடினா. ஆனா அவளுக்கு எந்த இடத்துலயும் காசு கிடைக்கல.
பேண்ட்ல தேடினா, பழைய டப்பாங்களையும் தேடி பார்த்தா. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா கிடைச்சிச்சுனாலும் போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுருவேன். இந்த ஹரிதா பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருப்பா அப்படின்னு ஒரு பழைய டப்பா கிடைச்சது. அந்த டப்பாவையும் திறந்து பார்த்தா. அந்த டப்பாவும் காலியா இருந்துச்சு. ஐயோ, இந்த டப்பாவும் காலியா இருக்கு. ஹரிதாவுக்கு தெரியும் காசு வச்சா நான் எடுத்துருவேன்னு, அதனாலதான் எங்கேயுமே காசு வைக்காம போயிருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கலான்னு வெளியே வந்தா. சுகுணா ஆண்டி, சுகுணா ஆண்டி அப்படின்னு கூப்பிட்ட உடனே சுகுணா வெளியே வந்தா. சந்திரிகாவை பார்த்த உடனே அவளுக்கு கோவம் வந்துச்சு. என்ன சந்திரிகா, இந்த நேரத்துல வந்திருக்க, என்ன விஷயம்? ஆண்டி, ஹரிதா ஊர்ல இல்ல, வெளியூருக்கு போயிருக்கா. எனக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப பசிக்குது. அதனாலதான் உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு வந்தேன். என்னம்மா சொல்றது உன்னை பார்த்து? இந்த காலத்துல உன்ன மாதிரி யாராவது சோம்பேறியா இருப்பாங்களா? நீயே சொல்ல பாக்கலாம். பாவம் ஹரிதா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து போடுறா. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் வேலைக்கும் போவாம சோம்பேறியா சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. நீ சமைக்கல சரி, ஆனா உன் தங்கச்சி போகும்போது ஒரு வாரத்துக்கு தேவையானதை கொண்டு வந்து வச்சுட்டு தானே போனா? ஆமாங்க ஆண்டி, இருந்தாலும் அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏதாவது இருந்தா கொடுங்க ஆண்டி. எப்படிமா நீ கேட்ட உடனே கொடுக்க முடியும்? பக்கத்து வீட்டு ராணி கூட சொன்னா, உங்க வீடு பாக்குறதுக்கே குப்பையும் கிளையுமா இருக்கா. ஆமா, நீ வீட்ல தானே இருக்க, அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம்ல. நீ சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தா உன்ன மாதிரி சோம்பேறிக்கு யாருமா சாப்பாடு கொடுப்பா? இவ்வளோ சின்ன வயசுல ஹரிதாவுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறது நல்லா இல்ல. இங்க பாருமா, வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். சுகுணா அப்படி சொன்ன உடனே சந்திரிகாவோட மூஞ்சி வாடி போய் அசிங்கப்பட்டா. சுகுணா சொன்ன வார்த்தை அவ மனசுல குத்திக்கிட்டு இருந்தது. சரிங்க ஆண்டி, ஒண்ணு வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு சந்திரிகா திரும்பி போகும்போது சுகுணாவுக்கே அவளை பார்த்து கஷ்டமாயிடுச்சு. நில்லுமா, நில்லு நில்லு, நான் இப்படியே வெறும் வயித்தோட அனுப்பிட்டா அதுக்கப்புறம் என் வீட்டு முன்னாடியே நீ மயங்கி விழுந்துருவ அப்படின்னு சுகுணா உள்ள போய் 4 இட்லிய போட்டு சட்னி ஊத்தி சாம்பார் போட்டு கொண்டு வந்து கொடுத்து, இங்க பாருமா, இந்த ஒரு வேளைக்கு இத சாப்பிடு, மறுபடியும் இங்க சாப்பாடுக்கு வராத, உன் வீட்லயே ஏதாவது சமைச்சு சாப்பிடு. தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சந்திரிகா அந்த இட்லிய வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டா. வீட்டுக்கு போய் அந்த இட்லிய பக்கத்துல வச்சுட்டு சுகுணா சொன்னதையே யோசிச்சு யோசிச்சு கண்ணீரை விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. சுகுணா ஆண்டி சொன்னது உண்மைதான், ஹரிதாவுக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுக்கறேன், நான் பண்றது தப்புதான் அப்படின்னு அவ செஞ்ச தப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சா. ஆண்டி சொன்னது உண்மைதான், நான் சோம்பேறியா இருந்துகிட்டு என்னால எத்தனை பேருக்கு பிரச்சனை, அதுலயும் முக்கியமா ஹரிதாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன். இப்படி சோம்பேறியாவே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. என் உடம்புக்கு நான் சாப்பிட கூட சோம்பேறியா இருந்துகிட்டு சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே இப்படியே சோம்பேறியா உக்காந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரிகா அங்கிருந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் கிச்சன்ல இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் காலி பண்ணி கவரை கொண்டு வந்து வச்சா. பாத்திரத்தை கழுவுனா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணா, துணிய கூட துவைக்க ஆரம்பிச்சா. இப்படி சந்திரிகா ஹரிதா வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் செய்யணும்னு நிதானமா வேலை செய்ய ஆரம்பிச்சா. ஹரிதா வெளியூர் போனவ வீட்டுக்கு வந்தா. வீட்டை பார்த்து அதிசயப்பட்டா. சந்திரிகா ஹரிதாவை பார்த்த உடனே காஃபிய கொண்டு வந்து கொடுத்தா. அக்கா, இது நீயா? வீடெல்லாம் இவ்வளவு சுத்தபத்தமா இருக்கு. ஆமா ஹரிதா, நான் உன் அக்கா தான். சோம்பேறியா இருந்த உன்னோட அக்கா வேலை செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன். ஐ எம் சாரி டி. இனிமே எல்லா வேலையிலயும் நான் உனக்கு உதவியா இருப்பேன். தேங்க்யூ அக்கா. நீ மாறிட்டேனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இன்னும் என்னக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா. அன்னையில இருந்து சந்திரிகா அவளோட சோம்பேறித்தனத்தை சுத்தமா விட்டுட்டா. ஹரிதா கூட இருந்துகிட்டு எல்லா வேலையிலயும் ஹரிதாவுக்கு உதவியா இருந்தா. உங்க வீட்லயும் யாராவது இதே மாதிரி சோம்பேறிங்க இருக்கிறாங்களா? ஒருவேளை உங்க வீட்ல இதே மாதிரி சோம்பேறிங்க யாராவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.